குட் மார்னிங் ஃபேம். டுடே இஸ் எலெக்ஷன் டே. ஸோ இன்னைக்கு இட்ஸ் அ பிக் டே. நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கட்சிக்கு போகணுன்ற ஒரு ஆர்வத்தில் இருப்போம். இந்த டைம் என்றைக்கும் இல்லாத அளவு, இந்த வருஷம் இல்லாத அளவு யங்ஸ்டர்ஸ் ஓட் போல் ஆகுன்றது ப்ரெடிக்ஷனாக இருக்குது. லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் பார்த்துருக்கோம். இந்த தடவை எந்த சேஞ்ச் ஆக போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் இந்த கட்சிக்கு போடுங்க அந்த கட்சிக்கு போடுங்கன்றதை வந்து நான் கேன்வாஸ் பண்ண போகிறதில்ல. பட் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்னென்னவா இருக்கும் போஸ்ட் எலெக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு இதாக லைக் இங்கே டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கலான்னு இருக்கேன். ஸோ ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ், போஸ்ட் ரிசல்ட்ஸ், எனி பார்ட்டி கம்மிங் டு பவர், இதுக்கப்புறம் என்னென்ன ஆகலாம் அப்படின்றத வந்து ஒரு சின்ன நோட் மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ என்னென்ன ஆகும் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஆஃப்டர் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹவுஸ் டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ் இதெல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது என்னோட ப்ரெடிக்ஷனாக இருக்குது. அண்ட் செகண்ட்லி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ப்ரைஸ் மேபி இன்க்ரீஸ் ஆகலாம். தேர்ட்லி ரியல் எஸ்டேட் ப்ரைஸஸ் ஆட்டோமேட்டிக்காக ஷூட் ஆகலாம். அண்ட் ஃபோர்த் வந்து பஸ் ஃபேர் ஃபார் லைக் உமனுக்கு ஃபுல் ஃப்ரீ ஆச்சுன்னா பஸ் ஃபேர் ஃபார் மென் வில் இன்க்ரீஸ், ஆர் எல்ஸ் பஸ் ஃபேர் ஹோலிஸ்டிக்காகவே இன்க்ரீஸ் ஆகலாம். அண்ட் ஃபிஃப்த், எலக்ட்ரிசிட்டி பில்லும் ரைஸ் ஆகலாம் போஸ்ட் எனி ஃப்ரீபீஸ் கன்சம்ஷனுக்கு இப்போ யூனிட் சார்ஜ் அதிகமாக ஆகலாம். அண்ட் எனி பூசர்ஸ் அவுட் தேர், டாஸ்மாகோட சரக்கு விலையும் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே இதில் ஏதாச்சும் நடந்தால் லெட்ஸ் சி வாட்ஸ் த ரீசன் போஸ்ட் எலெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ எல்லோரும் உங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றுங்க. ஆல் தி பெஸ்ட், டூ வெல், ஹாவ் அ குட் டே அண்ட் டூ கேஸ்ட் யூ.